கனவுகளை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? பைபிளில் ஒருத்தருடைய பேரே சொப்பனக்காரன். கனவு காண்றதில் கிங். அவர் யாருன்னா வேறு யாரும் இல்லை, யோசேப்பு. யோசேப்பு தன்னை குறித்து முதலாவது கனவு காண்கின்றான். அதுக்கப்புறம் பிறரை குறித்து கனவு காண்கின்றான். அதுக்கப்புறம் ராஜாவை குறித்தே கனவு காண்கின்றான். ஸோ இந்த கனவுகள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறினதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பைபிள்லேருந்து பார்க்க முடிகின்றது. ஸோ எப்படி தன்னை குறித்தே அவன் கனவு காண்கின்றான்? அவனுக்கு ஒரு 17 வயசு இருக்கும் பொழுது முதலாவது கனவை அவன் கண்டு அவனுடைய சகோதரர்கிட்ட அவன் சொல்கிறான். முதலாவது கனவு என்ன காண்றான்னு பார்ப்போமா? நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். ஸோ யோசேப்புக்கு 11 சகோதரர்கள் கூட பிறந்தவங்க. எல்லாரும் அவங்க வயலில் வேலை செய்து அரிக்கட்டிகளை கட்டி கொண்டிருக்கிறது போலவும், யோசேப்பின் அரிக்கட்டு மற்றவர்களுடைய அரிக்கட்டுகள் யோசேப்பின் அரிக்கட்டை வணங்கினதாகவும் அவர் கனவு காண்றாரு. ஸோ இது அவனுடைய சகோதரர்கள்ட்ட சொன்னப்போ சகோதரர்களுக்கு ஒரு பயங்கர எரிச்சல். இது இப்படி ஒரு கனவு அவன் கண்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா நீ என்ன சொல்ல வர, நாங்கள் எல்லாம் உன்னை வணங்குவோன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்குறாங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், கண்டிப்பாக கனவுகள் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அப்படி யோசேப்புக்கு கொடுத்த கனவின்படி யோசேப்பு ஒரு தலைவனாகவும் 11 சகோதரர்களும் அவனை வணங்குவதாகவும் அவன் கனவு கண்டான். ரெண்டாவது ஒரு கனவு அவனுடைய வாழ்க்கையில் வருது. அது அவனுடைய வாழ்க்கையை தலைகீழாக திருப்பி போட்ட ஒரு கனவு. அதில் நம்ம பார்க்கின்றோம், வேறொரு சொப்பனத்தை கண்டு நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்கி வருவோமா என்று அவனை கடிந்து கொண்டான். ஸோ பாருங்களேன், அவங்க அப்பாவுக்கு கூட அதை நம்ப முடியல அந்த கனவு. ஆனாலும் அவங்களுடைய தகப்பன் அந்த கனவை இருதயத்தில் வைத்து கொண்டார். இந்த கனவுகள் நிறைவேறினதா? அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. பல வருடங்கள் கடந்து நிறைவேறினது. ஆனால் பார்த்த கனவு நிறைவேறாமல் இல்லை. ஒரு முறை அவனுடைய சகோதரர்களை சந்திப்பதற்காக அவன் போகும் பொழுது அந்த 11 சகோதரர்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் பெரிய கனவு கண்டானே, இந்த கனவெல்லாம் உண்மையிலே நடக்கக்கூடாது, அப்படின்னா இவனை இன்றைக்கு கூட நம்ம கொன்று போட்டுருவோம், அப்படின்னா இந்த கனவு ரியாலிட்டிக்கு வராது அப்படின்னு அவங்க நினச்சி, அதுவுமே இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அவன் கண்ட சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள். ஒருவேளை நம்ம பார்க்குற கனவை மற்றவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க பிலீவ் பண்ண மாட்டாங்க. இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நினைப்பாங்க. சில சமயம் போயிட்டுருக்கிற விஷயங்களை, நடந்து கொண்டிருக்கிற இன்சிடென்ட்ஸை பார்க்கும் பொழுது ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கனவுகள் எல்லாம் நிறைவேறாது, கனவுகளெல்லாம் கனவுகளாகவே போயிடும் நினைப்போம். ஆனால் நிச்சயமாய் தேவன் நம்மோடு கூட பேசின வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்த்து போகாது. பார்த்த கனவின்படியே ஒரு நாள் வந்தது. யோசேப்பின் சகோதரர்கள் அவரை வணங்கினார்கள், யோசேப்பின் பெற்றோரும் அவரை வணங்கினார்கள். ஸோ ரியாலிட்டி கண்டிப்பாக ஒரு கனவு ரியாலிட்டிக்கு வரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ ஆல் த ட்ரீம்ஸ் ஆர் கோயிங் டு பி ரியல் இஃப் இட் இஸ் ஃப்ரம் த லார்ட் ஹிம்செல்ஃப்.